ராதிகா என்னதான் காரணம் சொன்னாலும் கதிரேசனுக்கு தனத்தோட கல்யாணம் ஆயிடுச்சு. ராதிகா ஒதுங்கி போகிறது தான் நல்லது. இனியும் கதிரேசன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது ரொம்பவே கேவலமாக இருக்குது. இதுக்கு நம்ம தனம் தான் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் போட்டு திருவிங்க அன்புறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கதிரேசன் எழுதின லெட்டரை நம்ம தனம் ரொம்பவே ஃபீல் பண்ணி படிச்சிட்ருக்குறாங்க. அந்த டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வராங்க. என்ன தனம் என்ன பண்ணிகிட்ருக்கிறா, குடிகாரன் ஆட்டோ மேலே சாஞ்சிருக்கிறது கூட தெரியாமல் எதையோ பார்த்துட்ருக்காளே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தனம் கையில் லெட்டர் தான் இருக்குது. தனத்தை சுத்து போட்டுறாங்க. அப்படி அந்த லெட்டரில் என்ன தான் எழுதியிருக்குது, தனம் இவ்வளோ ஃபீல் பண்ணி படிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கூட்டத்தில் ஒரு ஆள் தும்மி காரியத்தையே கெடுத்து விட்றாங்க. இங்கே தனம் அவங்க எல்லாரையுமே பார்த்துறாங்க. என்ன ஆச்சு, ஏன் எல்லாருமே இப்படி என்னை சுற்றி நின்றுட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி என்ன அந்த லெட்டரில் இருக்குது, நாங்கள் வந்தது கூட தெரியாமல் நீ அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த லெட்டரை படிச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனம் மறைச்சி வைக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட ஃப்ரெண்ட்ஸு தனம் கையில் இருக்கிற லெட்டரை பறிச்சிடுறாங்க. அந்த டைமில் கதிருமே வராரு. தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த லெட்டரை படிக்க போகும்போது கதிர் இருந்துக்கிட்டு என்னாச்சு, ஏன் இவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படி இப்படின்னு கேட்கும்போது என்னன்னு தெரியலை, நீங்களே இந்த லெட்டரை படிங்க, தனத்தோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கொடுக்குறாங்க. கதிருமே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம தனம் இருந்துக்கிட்டு கதிர் அது என்னோட பர்சனல், அதை படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொன்னதுமே நம்ம கதிரேசன் பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை தனம் கையிலேயே கொடுத்துட்றாங்க. இங்கே தனத்தோட ஃப்ரெண்ட்ஸு ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தனம் அதுதான் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே நினைக்கும்போது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக கதிர் பேசிகிட்டே கிளம்பிடுறாரு. இங்கே தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தனக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பையன் தேடுனா கூட கிடைக்க மாட்டான் தனம். எல்லா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி பையனை தான் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. உனக்கு தங்கமான ஒரு பையன் கிடச்சிருக்கிறான். நீ கதிரேசன் தம்பியோட உன் வாழ்க்கையை நீ வாழணும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையாவே பேசுகிறாங்க. எங்கள் தனமும் பார்த்திங்கன்னா அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா பண்ண கேவலமான விஷயத்தினால இங்கே ராதிகாவோட அப்பா பயங்கர கோவத்தில் தான் வராங்க. கையில் தாலியை வச்சுக்கிட்டு ராதிகா கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. கதிரேசன் தான் பக்கத்தில் இருக்க மாதிரியும் கதிரேசன் தான் கழுத்தில் தாலி கட்டிட்ட மாதிரியும் பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த தாலியை நீங்களே உங்கள் கையால் என் கழுத்தில் கண்டிப்பாக கட்டுவீங்க மாமா. அந்த அழகான தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது கூடிய சீக்கிரத்துலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராதிகா ராதிகான்னு சொல்லி ராதிகாவோட அப்பா பயங்கரமாக கத்திட்டு வராங்க கோவத்தோட. இதை பார்த்தா ருக்மணி அம்மா மரகதத்துக்கு ஒன்றுமே புரியலை. ருக்மணி அம்மா போயிட்டு பேசுகிறாங்க ராதிகாவோட அப்பா கிட்ட. ஏன் கல்யாணம் என்ன ஆயிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சரியாக பதில் சொல்லாமல் ரொம்பவே கோவத்தோடு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு ராதிகாவை கூப்பிட்றாங்க அவங்க அப்பா. ராதிகாவும் பார்த்திங்கன்னா வேகமாக அவங்க அப்பா சத்தம் கேட்கவும் வெளியே வராங்க. வாசிக்கு ராதிகாவோட அப்பா கிட்ட பேசி வாங்கி கட்டிக்கிறாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிட்டா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செம்மையாக திட்டுறாங்க. வாசியை பிடிச்ச அவங்க அண்ணன், இங்கே பாரு ஒரு வார்த்தை பேசாத, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அந்த டைமில் வெளியே வராங்க. ராதிகா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அண்ணே என்னண்ணே ஆச்சு, எதுவுமே சொல்லாமல் என்னை திட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை நம்பி என் பிள்ளைய உங்ககிட்ட விட்டேன் பாரு, என்ன சொல்லணும், அவளுக்கு நல்லது சொல்லாமல் அவளை நீ கெடுத்து வச்சிருக்கிற. ஃபஸ்ட்டு உன்னை 4 சாத்து சாத்தினாதான் என்னோட ஆத்திரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா பயங்கர கோவத்தில் பேசுகிறாங்க. வாசுகிக்கு ஒன்றுமே புரியலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகாவும் பயங்கர கோவப்பட்டு கத்துறாங்க. அப்பா என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு கையை விடுங்க, நானும் பொறுமையாக இருக்கிறேன், இப்படி என்னை வலுக்கட்டாயமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. ராதிகாவோட அப்பா இருந்துக்கிட்டு இங்கே பாரு ராதிகா, எதுனாலும் நம்ம வீட்டில் போயிட்டு பேசலாம், எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே ராதிகா இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு நான் வர, இதுதான் என்னோடய வீடு, கதிர் மாமா எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன், தயவு செஞ்சு நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராதிகாவோட அப்பா ராதிகாவை செம்மையாக கிழிச்செடுக்கிறாங்க. உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை, கல்யாணம் ஆன ஒருத்த மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்கிற, உன்னை நான் அப்படியே வளர்த்தேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உன் கல்யாணம் நின்னப்பையே நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்துருக்கணும், இங்கே விட்டது தான் என்னோட தப்பு. ராதிகா என்னென்னமோ நியாயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் கதிர் மாமா மேலே ஆசை வச்சது ஏன் தப்பா, அவருக்கு திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் எல்லோரும் என்கிட்ட என்ன சொல்லி வளர்த்தீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான்,
நீங்க எல்லாரும் தான் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம். என்னாலலாம் என் மனச மாத்திக்க முடியாது. திடீர்னு மனமேடையில பொண்ணு மாறிடுச்சுன்னா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் மனசுல இருந்தெல்லாம் கதிர் மாமாவ என்னால தூக்கி போட முடியாது. என்னைக்கா இருந்தாலும் கதிர் மாமா தான் என்னோட புருஷன். நீங்க சொல்றனால உங்க பேச்ச கேட்டுட்டு வேற ஒருத்தனுக்கு தாலிய வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ரொம்பவே எமோஷ்னலா பேசுனாங்க. இத கேட்ட ராதிகாவோட அப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவர் மேலயும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில நிக்கிறாங்க. ருக்மிணி அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்து ராதிகாவை வந்து செம்மையாக திட்டுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தனம் கதிரேசன். அவங்கள போயிட்டு இப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறீ? நீ நினைக்கிறத நான் ஒருபோதும் நடத்த விட மாட்டேன் சரியா? என் தனத்துக்கு மட்டும் உன்னால எதனாலும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நான் அமைதியாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி அம்மாவும் செம்மையாக திட்டுறாங்க ராதிகாவை. ராதிகா பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. தனம் ஃப்ரெண்டு அந்த பக்கமாக வரும்போது நடக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்துகிறாங்க தனத்துக்கிட்ட காட்டுறதுக்காக. இங்கே வேற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராதிகாவோட அப்பா கிளம்பிடுறாங்க. ராதிகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாசுகி ராதிகா கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்படி என்னடி பண்ணி தொலைஞ்சா அண்ணன் இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே ராதிகா வந்து சொல்கிறாங்க. இனி யாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. என் வாழ்க்கையில் கதிரேசன் மாமாவுக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் நீ பண்ணி அண்ணனை அசிங்கப்படுத்திருக்க கூடாது ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி ராதிகாவை வந்து திட்டுறாங்க. ராதிகா வாசுகி மேலே கோவப்படுறாங்க. நீயும் எதுவும் பண்ண மாட்ட, நான் பண்ணாலும் என்னை திட்டுறியா? உனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா எந்த லெவலுக்குனாலும் போவ. அதே மாதிரி தான் நானும். என் கதிரேசன் மாமா எனக்கு கிடைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு ராதிகா போகிறாங்க. இங்கே வாசுகிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன இவ இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் ருக்மிணி அம்மா வராங்க. ருக்மிணி அம்மா வாசுகியை பிடிச்சி திட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அம்மா இல்லாத பிள்ளை. அந்த இடத்துல நீங்கள் தான் இருந்து அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு ஒரு தப்பான நம்பிக்கையை கொடுத்து இப்போது அவளை இந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு மறுபடியும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு கதிரேசனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அத்தையே நம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியாதே. நீங்கள் பண்ணுறது ரொம்பவும் தப்பு, ரொம்ப ரொம்ப அசிங்கமானது கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே வாசுகி எகிரிறாங்க. அசிங்கனா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு நீ அசிங்கமாக நினச்சிருந்தா ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் நீ இருந்திருக்கவே கூடாது. இங்கேருந்து கிளம்பி இருக்கணும். நீ எல்லாம் வந்து எனக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நான் வந்து கேடுகட்டு தெரிகிறேன். ராதிகா பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ராதிகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. கதிரேசன் ராதிகாவுக்கு தான் எப்போதுமே. அது நான் சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி வளர்த்துருக்குறேன். பாதியில் வந்து என் பையனை வளைச்சி போட்டுட்டு அந்த தனம் என் பையனோட இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறா. அந்த வாழ்க்கை நிலைக்குமா? கண்டிப்பாக அந்த தனத்தை என் பையன்கிட்ட இருந்து பிரித்து என் ராதிகாவை நான் வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு வந்து பேசுகிறாங்க. நீங்கள் இப்படி சொல்லிட்டு தெரிய வேண்டியதா, மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது. தனத்தையும் கதிரேசன் தம்பியும் பிரிக்கிறதுக்கு நான் ஒருபோதுமே விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் பேசிட்டு போகிறாங்க. தனம் ஃப்ரெண்டு ரொம்பவே பதட்டத்தோட தனம் தனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. என்னக்கா என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தனம் நீ இப்படியே அமைதியாக இருந்தனா உன் வாழ்க்கையே போயிடும் போல உன் கையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்க்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு அங்கே சரியான பிரச்சனை உன் வீட்டு பக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ராதிகா தான். இன்னமும் அந்த ராதிகா வந்து கதிர் தம்பியை மனசில் வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்குது. தாலியை வச்சுக்கிட்டு இங்கே பாரு அந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுமே அப்படியே நம்ம தனம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த ராதிகாவுக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. அந்த டைமில் தான் ராதிகா பார்த்தீங்கன்னா செம்ம குஷியாக இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சு பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. வேகமாக கோவத்தோட ராதிகா ரூம்குள்ளே தனம் வராங்க. ராதிகா கையில் இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு செம்ம கோவத்தோட அதை தூக்கி எரிஞ்சிடறாங்க. உனக்கெல்லாம் அசிங்கமாக என் புருஷன் மேலே இப்படி ஆசைப்பட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற, உன்னெல்லாம் என்னதான் சொல்கிறது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே ராதிகாவும் தனத்துக்கிட்ட பதிலுக்கு பதில் பேசி விட்றாங்க. யார் உன்னோட புருஷன், என்ன உரிமை கொண்டாடுறியா? பாதியில் வந்த நீ பாதியிலேயே நான் அனுப்பிச்சி விட்ருவேன். எனக்கு தான் கதிரேசன் மாமா, அவர் என்னோட புருஷன், கூடிய சீக்கிரத்திலே ஆயிடுவார். இப்போ வரைக்கும் நான் அவரை வந்து மனசில் சுமந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட தனத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ராதிகாவை பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ரொம்ப தான் ஓவராக பேசிட்டு போகிறேன். கதிரேசன் என்னோட புருஷன், அவரை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையாக இனி இப்படி ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடு. இந்த வீட்லேயே நீ இருக்கக்கூடாது. இந்த வீட்டை விட்டு நாளைக்கே நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க.
இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் நீ இந்த வீட்ல இருப்ப. நாளைக்கு மட்டும் நீ இந்த வீட்ட விட்டு கிளம்பலேன்னா, உன்ன கழுத்த பிடிச்சு நானே வந்து தள்ளுவேன். இந்த வீட்ட விட்டு தொரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்பவே கோவத்தோட வந்து பேசிட்டு போறாங்க. இங்க வாங்குன அடியில பார்த்தீங்கன்னா, ராதிகா அழுதுகிட்டு நிக்கிறாங்க. நீ சொன்னா நான் அந்த வீட்ட விட்டு போயிடணுமா? கண்டிப்பா போகவே மாட்டேன். இங்க தான் இருப்பேன். என் கதிர் மாமா பக்கத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. கதிரேசன் கிட்ட முன்ன விட நம்ம தனம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கேரிங்கா நடந்துக்கிறாங்க. வேலையா இந்த ராதிகாவ இங்கேருந்து துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராதிகாவ பார்க்குறதுக்காக போறாங்க. ராதிகா பார்த்தீங்கன்னா, அப்போ ஹால்ல உட்காந்துக்கிட்டு செம்ம ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. "என்ன இன்னும் நீ கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ராதிகா ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டே வைக்கிறாங்க. "நான் எதுக்கு போகணும்? தாலி மட்டும் கட்டிட்டா உனக்கு என் மாமா உரிமையாயிருவாரா? அ என் மாமாவோட குழந்தை என் வயித்துல இப்போ வளருது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் தனம் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம கதிரேசன், வாசுகி, ருக்மணி அம்மா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. "என்ன உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சு போச்சா? எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து கேட்குறாங்க. "இங்க பாரு, உண்மைய சொன்னா உனக்கு அப்படிதான் கசக்க தான் செய்யும். மாமா, உங்க குழந்தை என் வயித்துல இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. சரிங்களா? என்னால எங்கேயுமே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்க கதிரேசனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "ஏய் தனம், என்ன விளையாட்டா பேசிட்டு இருக்கிறியா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "விளையாட்டெல்லாம் பேசல மாமா, சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்து போயிட்டு வாமிட் எடுக்குறாங்க. "பாரு மாமா, என்னால முடியல. வாமிட்டா வருது. தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ. அ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலே உனக்கே வந்து விஷயம் புரியும். நான் போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க. தனம் அத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. "இப்ப சொல்லு தனம், உனக்கு என் மாமா மேல அதிக உரிமையா? எனக்கு உரிமையா சொல்லு? என் மாமாவோட குழந்தையே என் வயித்துல வந்து நான் சுமந்துட்டுருக்கிறேன். அப்போ முழு உரிமையும் எனக்கு தான் என் மாமா மேல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க தனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. இங்க கதிரேசன் இருந்துகிட்டு, "தனம், அவ ஏதோ லூசுத்தனமா என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறா. அதெல்லாம் நம்பாத." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நீங்க தான் என் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. இந்தாங்க, இந்த தாலிய முதல்ல வாங்கி என் கழுத்துல கட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுக்குறாங்க. இங்க நம்ம தனம் வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியாம நிக்கிறாங்க. தனம் பார்த்தீங்கன்னா, ராதிகா கையில இருக்கிற தாலிய வந்து வாங்கி கதிரேசன் கையில குடுக்குறாங்க. "இந்தாங்க, நீங்க முதல்ல அந்த தாலிய கட்டுங்க ராதிகா கழுத்துல." அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே நம்ம கதிரேசன் வந்து, "தனம், என்ன தனம் பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்க ராதிகாவுக்கும், வாசுகிக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நம்ம ருக்மணி அம்மா இருந்துகிட்டு, "தனம், என்ன பண்ற தனம்? உனக்கு நம்பிக்கை இல்லையா கதிர் தம்பி மேல? அவர் இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "நான் சொன்னா கேட்பீங்களா இல்லையா கதிரு? கட்டுங்க தாலிய." அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றனால பார்த்தீங்கன்னா, கதிரு வேற வழி இல்லாம ராதிகா கழுத்துல தாலி கட்ட போறாங்க. ராதிகாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. தாலி கட்ட போற அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, தனம் வந்து தாலிய பறிச்சுக்கிறாங்க. இங்க ராதிகா அப்படியே கதற ஆரம்பிச்சுடுறாங்க. "ஏய், என்னது, எதுக்காக வந்து இப்போ இது பண்ற? நீ தானே மாமாவ தாலிய கட்ட சொன்ன. அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ற? உங்களலாம் என்ன பண்ணுவீன்னே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "நான் சும்மா தான் சொன்னேன். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எதையுமே யோசிக்காம உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு கதிரு. அவரு என் மேல எவ்ளோ காதல் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்டவரு உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா, அப்பான்னு நீ சொன்னா நான் நம்பிடுவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவ பொளந்து கட்டுறாங்க நம்ம தனம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகாவ நம்ம தனமே வந்து கழுத்த பிடிச்சு வெளிய தள்ள போறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.